புயல் தொட்ட மரமாக தரை சுற்றி நீரற்ற நிலமாகவே தாகத்தில் காய்கிறேன். உன்னை தேடியே மனம் சொத்துதே, கோழியாய் இவக்கத்துதே, உயிர் நாடியே பயிர் செய்கிறாய், சிறு பார்வையில் என்னை தேடினாய். ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா மலேசியாவில் ஜிவி பிரகாஷ் நடத்திட்டு இருக்க செலிப்ரேஷன் ஆஃப் த லவ் அப்படின்ற கான்செர்ட்டில் சைந்தவி பாடியிருக்காங்க. ஸ்பெஷலாக இந்த கான்செர்ட்க்கு தன்னோட குழந்தையான அன்வி பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் ஜிவி பிரகாஷ்க்கு உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். ஸ்டேஜில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது அன்வி பாப்பாவை சைந்தவி அவங்களோட அப்பாவான ஜிவி கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க. குழந்தையும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க அப்பா கிட்ட போனதுக்கு அப்புறமா அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் ஜிவி பிரகாஷ் கூட என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் தன்னோட பேபியும் கான்செர்ட் கூட்டிகிட்டு வந்து ஜிவி கூட மீட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டாக ஜிவிக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சதுக்கு அப்புறமா முதல் முறையாக பண்ணுற கான்செர்ட் அப்படின்றனால இவங்க சினிமாவில் ஒன்றா சேர்ந்து எக்கச்சக்க பாடல் பாடியிருக்காங்க. அது எல்லாமே வேற லெவல் ஹிட்டான பாடல்கள் தான். ஸோ இந்த ஸ்டேஜ்லையுமே ரெண்டு பேரோட மெமரியை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான பாடல்களே தான் பாடியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பாட்டு பாடிட்டு இருக்கும் போது ஜிவி அண்ட் சைந்தவி ரெண்டு பேருமே எமோஷ்னலாகி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னும் ஸ்டேஜில் இருக்கனால அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. மேலும் சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேரும் அஃபீஷியலாக பிரிய போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் போயிட்டு தான் இருந்துச்சு. சில விஷயங்கள் ஜிவியை திட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜிவியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மியூச்சுவலாக எடுத்த முடிவு, ஸோ ஜிவியை யாரும் தப்பாக பேசாதீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் 22 வருஷமாக நண்பர்களாக வாழ்ந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கண்டினியூ ஆகும், இதுக்கப்புறம் வர ப்ராஜெக்டில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கூட சைந்தவி சொல்லியிருந்தாங்க. மேலும் சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேரையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்கறது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் இவங்களோட விவாகரத்து விஷயம் பலருக்கும் வருத்தத்தை தான் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்பி பாப்பாக்காவது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே ஜிவி கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுட்டு வராங்க.